Hi friends, after a long time I'm meeting you. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா play, go, do இந்த மூணு verbs என்னென்ன மாதிரியான கேம்ஸ்க்கு என்னென்ன சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் verb அப்படின்னா என்னன்றது ஒரு சின்ன ரீகால் பண்றேன். Verb is an action word. தொழில் பெயர்னு தமிழ்ல சொல்வாங்க, வினைச்சொல். நம்ம என்ன ஒரு செயல் செய்யறோமோ அதுதான் verb. For example, இப்போ நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? I speak, talk. நீங்க அதை லிசன் பண்றீங்க, யூ ஆர் ஹியரிங், நீங்க காதுல கேட்குறீங்க, கவனிக்கிறீங்க இல்லையா? ஸோ லிசனிங். ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸ், இந்த மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்றது தான் வேர்ப். அதில் நான் 3 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளே, கோ, டூ. ப்ளே அப்படின்னா விளையாடுறது, கோ அப்படின்னா போ, வெளியில போ சொல்றதுக்கு கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கோ அவுட். டூ அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுக்கு, டூ இட். அதே டூ அப்படின்றது டூ ஃபார்ம் வேர்ப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். Do you want this? உனக்கு இது தேவையா அப்படின்றதுக்கு do word யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 வேர்ட் எந்தெந்த சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ப்ளே அப்படின்றது எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா the sport, ஒரு விளையாட்டு எங்க வந்து நம்ம ஒரு பால் யூஸ் பண்ணி விளையாடணும். To use along with the ball. You can use the word ball as an hint. ஓகேங்களா? ஸோ ப்ளே அப்படின்ற வேர்டு ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் விச் இஸ் யூஸ்டு வித் பால். கோ அப்படின்றது எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா verb with ing. ingல இருக்கிற verb-க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? verb is an action word. நம்ம செய்யற செயல். ஃபார் எக்ஸாம்பிள் listen plus ing listening, swim plus ing swimming, run plus ing running, you are hearing. இப்போ நான் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. hear plus ing hearing, see plus ing seeing. ஸோ இந்த மாதிரி ing வேர்டுக்கு நம்ம go யூஸ் பண்ணலாம். do எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with self defense, doing self defense and to show our strength, நம்மளோட பலத்தை காமிக்கிற இடத்துல. இல்ல அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது, டு ஷோ ஆர் பொட்டன்ஷியல், செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ற இடத்துக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம do அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். Here some sentences. Dash running. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ing வர இடத்துல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? go. So go running. நீங்க தனித்து நின்று செஞ்சாலும் சரி, இல்ல with partner 2-3 members அந்த ஒர்க் செய்யறதா இருந்தாலும் சரி, we can use the word go. Next, dash yoga. So yoga is not a ball, அது ஸ்போர்ட் கிடையாது. யோகா அப்படின்ற வேர்டுக்கு ing வரல. Plus yoga strengthens our body. Right? By doing yoga நம்மளுக்கு ஒரு பலம் கிடைக்குது இல்லைங்களா? So do yoga. Aerobics. Aerobics, that is also to be done with strength. நம்மளுக்கு அது ஒரு strength, ஒரு பலத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் இல்லையா? So do aerobics. Next, dash tennis. Tennis அப்படின்றது it is played along with a ball. Ball யூஸ் பண்ணி ஒரு விளையாட்டு இல்லையா? Tennis. So play tennis. புரியுதுங்களா? play tennis. Dash swimming. See, swim அப்படின்ற verb-க்கு swim. ஓகேங்களா? m வராது. swimming அப்படின்னு சொல்லும் பொழுது ming, m-i-n-g, swimming. So ing வரதால என்ன word யூஸ் பண்ணுவோம்? go swimming. Dash exercise. Dash exercise. Exercise பண்றது மூலமா நமக்கு பலம் கிடைக்கிறது இல்லையா? strength கிடைக்குது. So we have to use the word do exercise. Dash volleyball. So volleyball அப்படின்ற sport we use ball. So play volleyball. Dash cycling. ing வரதால go cycling. Dash hiking. Hiking you can go separately. Either you can go separately or with others. Go hiking. Yes. Dash karate. Karate அப்படின்றது நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லையா? செல்ஃப் டிஃபென்ஸ் கேம். So do karate. Dash badminton. Badminton அப்படின்ற கேமுக்கு முன்னாடி play வருமா, go வருமா, do வருமா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.